ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வீடியோவில் நான் மேட்டுப்பட்டிடம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வரதோடு முடிச்சிருப்பேன். அதனுடைய கன்டினியூஷன் தாங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா புரியாது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த மூணாறு ட்ரிப்பு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியாவை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் டேம்லேருந்து ரிட்டன் வந்துட்ருக்கோம். ஒரே தொடர்ந்து 2 வீலராக போயிட்டுருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக அவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் டூர் போகிறவங்களாம். நான் மூணாறில் ஸ்டே பண்ணியிருந்த 3 நாளுமே இந்த டீமை அடிக்கடி பார்த்தேன். 2 வீலர்லேயே தாங்க அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் டூர் போகிறவங்களாம், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கார்டனுக்கு தான் வந்திருந்தோம். ஃப்ரூட் கார்டனுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தோம் அப்படின்றதுனால அங்கே வீடியோலாம் எடுக்கலை. ரொம்ப பசியாக இருந்தது. பக்கத்தில் எதுவுமே ஹோட்டல் இல்லை. அதனால ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த சுட சுட சுண்டல் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நாங்கள் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு. அதனால் அந்த சைடு கிராஸ் பண்ணி போனோம். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப ரம்மியமாக இருந்தது அந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு நான் பார்த்திங்கன்னா சுண்டல் வாங்கினேன். நான் சுண்டல் வாங்கினோன்னே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் வாங்கினாங்க. இங்கே நிறையா அலப்பறைங்கெல்லாம் பண்ணாங்கங்க என் பசங்க. ரொம்ப மெய் மறந்துட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க. அந்த ரோட்டு கடை ஃபீல் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே பாருங்களா. அதுலேயும் என்னுடைய 2வது பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஒரே ஒரு மேகியை வாங்கிட்டு அவள் அதை ருசிச்சு சாப்பிட்டா பாருங்களேன். நீங்களே கேளுங்க. உட்காந்து சாப்பிட்றீங்களாடி? உட்காந்து சாப்பிட்றீங்களா தமிழ்? அது இப்போ ருசிச்சு சாப்பிடுது. இங்கே உட்காந்து சாப்பிடுவா. பாட்டி எப்படிலாம் சாப்பிட்ற பாட்டி? தமிழ் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாளுங்க. அவளுங்களுக்கு அந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓப்பன் பிளேஸில் அப்படியே சில்லுன்னு அவளுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெட் ஆம்லேட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸு அதெல்லாம் சாப்பிட்றப்ப அவளுங்களை அறியாமலே ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமாயிட்டாளுங்க. அடுத்ததாக பாருங்கள், அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைட் சீயிங் கூட்டு போயிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த பிளேஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. பாருங்கள், நான் அந்த நடுவில் ரோடில் பார்த்திங்கன்னா நடக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த இடத்த நாங்கள் இப்போ நினைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி எங்களோட வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரோஸ் கார்டனுக்கு கூட்டு போயிருந்தாங்க. ரொம்ப பெரிய லெவலெலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு ரோஸ் கார்டன் தான். ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ரோஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தான் இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதான். இன்னும் ஒரு 2 மந்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கேருந்து கிளம்பி அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் கூட்டு போயிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, மெயின் ரோடில் இருந்து டவுனுக்கு போனோம். வெளியிலேருந்து பார்க்குறப்ப, அதாவது அந்த ரோடு மேலே நின்று பார்க்குறப்ப அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் கீழே இறங்கி போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டிரைவர் எங்ககிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சார். உள்ளே நத்தை, அடுத்தது அட்டைப்பூச்செல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே இருக்குது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த இடத்துக்கு போய்ட்டோம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டுக்காரும் என்னுடைய 2வது மகளும் டீ குடித்தானுங்க. நான் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே அந்த ஸ்மெல் எங்களை சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. அதனால் பைனாப்பிள் வாங்கிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஒரு பிளேட் 70 ருபீஸு. டீ பார்த்திங்கன்னா 20 ருபீஸோ என்னமோ. நல்லா நிறைய தராங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா டீ நம்மளால் குடிக்க முடியாத அளவுக்கு தராங்க. வெளியில் உட்காந்து அதே மாதிரி ஓப்பன் பிளேஸ் தாங்க.
சூப்பராக இருக்குது. அந்த ரோடு எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்தா வாங்கலை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அங்கே வந்து அவைலபிள் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ரோடு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. அதில் இருந்து டவுன் ஆகி போகணும். அந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நிறைய ஷூட்டிங்லாம் வந்து அங்கே நடத்துவாங்களாம். நாங்கள் போகிறப்பவே ஒரு 2-3 ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் இதில் காமிக்கலை. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. அதாவது அந்த இடத்துல என் மகளுங்களும் சரி, நானும் என்னுடைய வீட்டுக்காரமும் சரி ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணோம். பட் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அந்த செடிங்களுக்கு நடுவில் போகிறப்ப ஏதாவது அட்டைப்பூச்சி, ஏன்னா டிரைவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார் அட்டைப்பூச்சி அடுத்தது நத்தைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே போனோம். பார்க்குறதுக்கு தான் வந்து இப்படி இருக்குது, நாங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால அப்படி இருக்குது. பட் வந்து அதுக்குள்ளே நடுவில் பூந்து தான் போகணுமே. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வழி கிடையாது. அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ செடிகள் தான் இருந்தது. அது நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகணும். அதனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட்டு நல்லா என்ஜாய் பண்ணோங்க. ரொம்ப நேரம் இருந்தோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 மணிக்கு போயிருப்போங்க. 5:30 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தோம். 5 மணி வரைக்கும் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதில் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு இடம் போல தான் தெரியுது, ஆனால் ரொம்ப பெரிய இடமா தான் இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் எங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கங்கே வீடியோஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஒரு குட்டி வாக் போட்டோங்க. நல்லா இருந்தது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் யானை சாணியெல்லாம் இருந்தது. அதனால் எப்போ யானை வரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னுடைய 2 மகளுங்களும் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாலுங்க. அங்கே இருந்து கொஞ்சம் ஓட மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்ததுங்க. இந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கால் வச்சோன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இது மலைக்கு மேலே இருந்து வர தண்ணி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே இருந்தவங்களை விசாரிக்கிறப்ப இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குடித்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாலுங்க 2 பொண்ணுங்களும். கொஞ்ச நேரத்தில் என் சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் முத்திட்டான். என்ன விஷயம் அப்படின்றத அப்புறமேட்டு நான் சொல்கிறேன். அங்கே நிறைய காமெடியெலாம் நடந்ததுங்க. நான், என் வீட்டுக்காரு, குழந்தைங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. என்னென்னமோ பண்ணி ரொம்ப ஜாலியாக போச்சு அந்த இடத்துல. யாராவது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. இப்போ என் சின்ன பொண்ணு பயமுறுத்தினான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் எதை பார்த்தானே தெரியல, திடீர்னு பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பயந்து போயிட்டோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் எங்கள் கண்ணில் வந்து பாம்புலாம் எதுவும் அகப்படவே இல்லை. பட் அவன் எதை பார்த்துட்டு சொன்னான்னு தெரியல. அடுத்துதான் இந்த மரத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன பாறை இருந்தது, பாறையை ஒட்டி ஒரு மரம் இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து 2 சேம் ஹைட்டாக தாங்க இருந்தது. நான் போய் டச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டச் பண்ணவே முடியல. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வெளியில் வந்துட்டோம். அடுத்ததாக கார் டிரைவர் எங்களை எங்கே கூப்பிட்டு போனாருன்னு பார்த்தீங்கன்னா, மைனா படம் எடுத்தாங்க இல்லைங்களா, ஒரு இடத்துல இருந்து பஸ்ஸை கீழே விழும் பாருங்க, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சார். பட் இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருந்து தான் பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா கீழே விழற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது. அடுத்ததாக அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் கிளம்புறப்பவே பார்த்திங்கன்னா மேகம் நல்லா இருட்டிட்டு வந்துடுச்சு. மழை கண்டிப்பாக வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்குள்ளர சடன்னு மழை நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்த மழையிலேயே நாங்கள் அடுத்த பிளேஸை போய் சுற்றி பார்த்தோமா, அப்படி இல்லைன்னா மழைக்கு ஒதுங்கி நின்னோமா, இல்லை போதும் நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகணுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா
ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லைங்க. இன்றைக்கி போட்டோம், நாளைக்கு வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க. மறக்காமல் நாளைக்கு வரப்போகிற வீடியோவையும் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது மூணாறு போகணுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்.